Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் பற்றி இன்ட்ரோவில் பார்த்தோம். கேன் ஏ கம்பெனி இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் ஆஃப் அனதர் கம்பெனி? நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா? நம்மளோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸோட இன்ட்ரோவில் என்ன பார்த்துருக்கோம்? ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிகிட்ட வந்து ஷேர் வாங்கினா அதுக்கு பேர் தான் வந்து மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? கேன் a company invest in shares or securities of another company? ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். பண்ணலாம். எஸ், a company can invest in shares or securities of another company. பட் இதில் தான் வந்து நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சில கேசஸில் மட்டும் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னன்னா, இட் இஸ் நாட் த சப்சிடரி ஆஃப் அனதர் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இப்போ எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துருவோம். எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏங்கிற கம்பெனி வந்து பிங்கிற கம்பெனிகிட்ட ஷேர் வாங்கலாம். அதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ரூல். ஏன்னா வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பி கம்பெனியோட சப்சிடரி என்ன தெரியுமா? சி கம்பெனி. இப்போது இந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான சி கம்பெனி பிகிட்ட வாங்கலாம். ஏன்னா பிங்கிறது மெயின். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அனதர் கம்பெனி இன்னொரு கம்பெனியோட சப்சிடரியாக இருந்துச்சுன்னா அந்த சப்சிடரி கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற கம்பெனி பிகிட்ட வாங்கலாம். ஏன்னா பிங்கிறது ஹோல்டிங்கு, ஆனால் சிங்கிறது பியோட சப்சிடரி கம்பெனி. அப்போ வந்து அனதர் கம்பெனி சப்சிடரி ஏ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போது ஏங்கிற கம்பெனி சிங்கிற கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அது ஏன் எதுக்குலாம் யோசிக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன். அடுத்து, இட் இஸ் வித்தின் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ்ட் அண்டர் திஸ் சாப்டர். அண்டர் திஸ் சாப்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ படிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸ் அப்படிங்கிற சாப்டர். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பின்னாடி படிப்போம். செக்ஷன் 186, செக்ஷன் 185 அந்த மாதிரி நிறையா இது படிப்போம். அதெல்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த 2 கண்டிஷனை தவிர மீதி எந்த கண்டிஷனில் வேணாலும் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுதான் இதுக்கான ரூல். அப்புறம் ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப், இது அனதர் ரெஸ்ட்ரிக்ஷன். இது வந்து சப்சிடரி கம்பெனிக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம பார்த்தது ஹோல்டிங் கம்பெனிக்கான ரெஸ்ட்ரிக்ஷனு. இப்போ நம்ம பார்க்குறது சப்சிடரி கம்பெனிக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். என்னென்னா, ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனியோட ஷேரை வாங்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கம்பெனிங்கிறது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி, பிங்கிற கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனி. இந்த எக்ஸாம்பிளுக்கு குழப்பல நான் டி வச்சுப்போம். ஏவோட சப்சிடரி வந்து நமக்கு வந்து நார்மலாக எப்போனா டி கம்பெனி. இந்த டிங்கிற கம்பெனி வந்து ஏங்கிற கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்கக்கூடாது. எப்போவுமே ஒரு சப்சிடரி கம்பெனி அதோட ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. பட் 2 கேஸில் மட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷன் 2 எக்ஸப்ஷன். நார்மலாக பண்ணக்கூடாது. ஒரு சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனியில் ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் 2 கேஸஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போ பண்ணிக்கலாம்னா, இந்த டி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது சப்சிடரி கிடையாது, நாமினி ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனி. இந்த டி கம்பெனி தான் வந்து ஏ கம்பெனியோட ஒரே நாமினி. அப்படிங்கும்போது நாமினிங்கிற நேமில் வந்து ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமே தவிர சப்சிடரி கம்பெனிங்கிற நேமில் பண்ணக்கூடாது. ஒன்லி நாமினிங்கிற நேமில் தான் பண்ணலாம். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஏ மைனர் ஷேர் ஹோல்டிங் வாஸ் அக்வயர்டு பிஃபோர் இட் பிகேம் அ சப்சிடரி. இந்த கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனியாக மாறுறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் இது சப்சிடரி கம்பெனி, அதுக்கு முன்னாடி வந்து டி கம்பெனி என்னவா இருந்திருக்கு? வெறும் டி அப்படிங்கிற ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்திருக்கு. இப்போது இந்த கேஸில் வந்து ஷேர்ஸ் வச்சுருந்துருக்கு. எப்படின்னா, இந்த சப்சிடரி கம்பெனியாக மாறுறதுக்கு முன்னாடி வந்து ஷேர் வச்சுருக்குன்னா, சப்சிடரி கம்பெனியாக மாறினதுக்கு அப்புறமாவும் ஷேர் வச்சுக்கலாம். அந்த ஷேரை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் சொல்ல வராங்க. ஒரு ஷேர் ஹோல்டிங் வந்து அது சப்சிடரியாகவே மாறுறதுக்கு முன்னாடியே அச்சீவ் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸில் வந்து அந்த கம்பெனி அந்த ஷேர்ஸை வச்சுக்கலாம். பட் சப்சிடரியாக மாறிடுச்சுன்னா வைக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சொல்ல வருது. இது வந்து சப்சிடரி கம்பெனிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம மேலே பார்த்தது ஹோல்டிங் கம்பெனிக்கான ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் நம்ம பார்த்துட்டே வருவோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.